ரொம்ப 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 சின்சியர். உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட 10 மடங்கு உள்ள இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார். இவர் சொன்னார், யாரோ டேரக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்தளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன, முடித்தாலே இப்போ நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காமல் இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி, கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்குது. ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு, சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார், சரி ஒன்று பண்ணலாம், அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்துடலான்னு சொல்லும்போது உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க, இல்லை அவங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதை வச்சு அந்த கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சிடுவாருன்ற மாதிரி. எந்த டேரக்டர் லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேலே லியோ கண்டிப்பாக வச்சுருப்பார். அந்தளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். பிச்சைக்காரனில் அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம். அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 3-4 படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு. உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது.